அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதில் இன்னைக்கான கண்டென்ட் வந்து பேசிக் நம்பர் தெரியிலேருந்து கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு லேஅவுட் பார்த்துருவோம். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு நியர் ஒரு 8 o'clock போல் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். ஓகே ஃபைன். அதுக்கான பேசிக் ஒரு முன்னோட்ட வீடியோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் தெரியல ப்ரைம் நம்பர் ஆயிலட்ரி ஃபங்க்ஷன் கான்கரன்ஸ் ஃபெர்மாட் தேரம் வில்சன்ஸ் தேரம் லெக்ரான்ஜஸ் தேரம். ஸோ இது ரிலேட்டடான கான்செப்ட் அதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸு கேட்பேன். ஸோ கொஷின்ஸ் ரெடியாக இருங்க. டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே எம்சிக்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எம்சிக்யூஸ் அப்புறம் 2 டெஸ்ட் சீரிஸ் கொஷின் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என் டெஸ்ட் பேட்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஜெனரலாக வாட் இஸ் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் பார்க்க போகிறோம். என் நம்பர் பி கிரேட்டர் தென் 1 ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்குது. அது பி கிரேட்டர் தென் 1 கால்டு பிரைம் நம்பர் அப்படின்னா அது ஒன்லி பாசிட்டிவ் டிவிசர் பார்த்தீங்கன்னா 1 and p தான் இருக்கும். ஸோ ப்ரைம் நம்பரோட டெஃபினேஷன் பார்த்துக்கங்க. a natural number p greater than 1 is called a prime number if its only positive divisors யாருன்னா 1 and p மட்டும்தான். ஓகே, அப்போ எதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுது. 2 ப்ரைமு 3 ப்ரைமு 5 ப்ரைமு 7 ப்ரைமு அதுக்கப்புறம் உங்களுக்கு 11 ப்ரைமு 13 ப்ரைமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 17 ப்ரைம் நம்பராக வரும். ஸோ இது அப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். ஓகே, ஸோ இது ப்ரைம் பி, இது வந்து கிரேட்டர் தென் 1. இது டிவைசஸ் வந்து 1 2 மட்டும்தான். இதனோட டிவைசர் 1 3 மட்டும்தான். இதனோட டிவைசர் வந்து 1 5 மட்டும்தான். ஸோ டிவைசஸ் 1 and ப்ரைமா இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் என்ன சொல்லுவோம், அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியும். அது வந்து நேச்சுரல் நம்பர். அடுத்து வந்து காம்போசிட் நம்பர் பார்ப்போம். என் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1 விச் இஸ் நாட் அ ப்ரைம் கால்டு காம்போசிட். எதெல்லாம் ப்ரைமா இல்லையோ அதெல்லாம் காம்போசிட். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் காம்போசிட் நம்பர். ஒரு நம்பர் வந்து ப்ரைமா இல்லை அப்படின்ற நம்பர் தான் காம்போசிட். அப்போது நீங்கள் 2 வந்து காம்போசிட் சொல்லக்கூடாது. அப்போ 4 காம்போசிட்டு 6 காம்போசிட் 8 காம்போசிட் 9 காம்போசிட் 10 காம்போசிட் இப்படி பார்க்குறீங்க. நேச்சுரல் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் 1 இஸ் கால்டு காம்போசிட்டு விச் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைம் எக்ஸாம்பிள்ஸ் காம்போசிட் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். என்னன்னா எனி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் யூனிக்லி இன் தி வே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். Every composite numbers can be expressed uniquely except as a product of primes. ஸோ நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ரைம் பவர்ஸாக உங்களால் எழுதலாம். ஓகே, அடுத்த டிவைசஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் இஃப் n ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக இருக்குன்னா இதனுடைய டிவைசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா a1 + 1 a2 + 1 and so on ak + 1 அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். சம் ஆஃப் டிவைசர் இருந்தால் ப்ராடக்ட் ஆஃப் 5 from 1 to n இது இப்படி எழுதிக்கிங்க. p1 a1 + 1 - 1 divided by p1 - 1 இப்படியே எழுதிருங்க. p2 a2 + 1 - 1 divided by p2 - 1 இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் நான் கொடுப்பேன். ஸோ 1 pk ak + 1 - 1 divided by pk - 1. ஸோ இது எல்லாமே வந்து சம் ஆஃப் டிவைசர்ஸுக்கான டெஃபினிஷன். ஸோ இது வந்து இப்படி எழுதியிருக்கேன். இந்த 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 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட்டிங்கை இப்படி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவைசஸ்ன்னு கேட்டிங்கன்னா 2 + 1 3 + 1 5 1 + 1 அப்போது 4 3 2 அப்போ டோட்டலாக 24 அவ்வளோதான். Euler quotient function already நான் definition கொடுத்துட்டேன். The Euler function pi of n is a number of positive integer less than or equal to n and are relative prime to n. So pi of n ன்றது என்னன்னா collection of all k is such that GCD of k, n வந்து less than equal to 1 இருக்கணும். Co-prime equal to 1 இருக்கும். and k is less than or equal to n இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, இது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து Euler ஃபங்க்ஷன் which may called quotient function சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் n ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் எழுதிட்டிங்கன்னா ஆயிலர் கோஷன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான். ஸோ n டைம்ஸ் 1 - 1 by p1 1 - 1 by p2 and so on 1 - 1 by pk. ஃபைண்ட் பை ஆஃப் டோல்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸோ போட்டு அடிச்சுட்டு வேல்யூ சிம்ப்ளை பண்ணிட்டீங்க. கான்கரன்ஸ் மாடல் என்னென்ன a is concurrent to b mod n அந்த n divides a minus b. a is concurrent to b mod n வச்சுப்போம். இந்த n வந்து b minus a டிவைட் பண்ணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்க. a is concurrent to b mod n, c is concurrent to d mod n வந்தால் a plus b ac இது எல்லாமே வந்து கான்கரண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இது வந்து லெஜெண்டர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் ஆஃப் ப்ரைம் இன் n ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் p in n ஃபேக்டோரியல், பவர் ஆஃப் p டிவைடிங் n ஃபேக்டோரியல் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் n over p ஸ்கொயர் and 1 n over p cube. ஸோ 8 by ஃபார் எக்ஸாம்பிள் 8ல் 2ஓட ஹையஸ்ட் ஃபேக்டர் பார்க்குறீங்க, இப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 8 by 2 ஸ்கொயர் ப்ளஸ் 8 by 2 கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ ஹையஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் பார்க்குறீங்க. ஸோ வேல்யூ வந்து ரிமைண்டர் வந்து 4, இதோட வேல்யூ வந்து ரிமைண்டர் வந்து 2, இதுக்கு வேல்யூ 0. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8. ஓகே, ஸோ அது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 in 10 ஃபேக்டோரியல் பாருங்கள். 10 by 2 10 by 4 10 by 8 அப்படின்னும் போது ஸோ மொத்தத்தை ஆட் பண்ணுறீங்க 8. ஸோ 10 ஃபேக்டோரியல் ஸ்ப்ளிட் பண்ணுங்களேன். 1 × 2 × 3 ×
4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10. ஸோ இது வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு 2 மல்டிப்ளை ஆகும். இப்போ 2 கியூபு 2 ஸ்கொயரு இன்னொரு 2 கியூப். இது 2 கியூபு ஸ்கொயரு 3 கியூப். இப்போ 2 பவர் ஸோ 8 வந்துடும். ஓகே, ஸோ டோட்டலாக 8. இதை ஃப்ராக்ஷனல் பார்ட் அடிக்கிறீங்க. 5 2s are 10, 4 2s are 8. ஸோ இது வந்து ரிமைனிங் வந்து 1 வந்துடும். 1 8s are 1. அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட் ரிமைண்டர் வந்து 1 தான். ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தா 8. அது ஃபெர்மாட் லிட்டில்ஸ் தேர்வு என்ன சொல்லுது அப்படின்னா P is a prime GCD of A, P1 அந்த A power P minus 1 கான்கரண்ட் 1 mod P. இதனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ்ல பார்ப்பீங்க. வேற மாதிரி இருக்கும். P is a prime GCD of A, P equal to 1 அந்த A power P minus 1 கான்கரண்ட் 1 mod P. இது எப்படி கேட்கலான்றத கொஸ்டின்ல பாருங்க. P is a prime and if and only P minus 1 கான்கரண்ட் minus 1 mod P. இதுவும் வில்சன் தியரம். ரொம்ப முக்கியமான தியரம். இது ரிப்பீட்டடா கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஃபெர்மாட் லிட்டில் தியரம். ஓகே, அடுத்து லெக்ராஞ்சி தியரம் நம்பர் தியரி. இஃப் A is concurrent B mod என்ன இருந்தா when P is a prime இருந்தா A concurrent plus or minus B mod P. ஸோ அது வந்து இப்போ phi of P equal to இருந்தா P is prime இருந்தா find P ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ phi of P equal to 20. அப்போ P is a prime. அப்போ phi of P equal to 20. P is a prime இருந்தா P minus 1 equal to 20 படிக்கும். அப்போ P ஓட வேல்யூ வந்து 21. ஸோ இப்படியும் கேட்கலாம். ஓகே, next highest power of 3 in a 20 factorial 20 by 3 25 3 square 20 by 3 க்கு போட வேணா. சப்போஸ் 6 plus 4 8 வேலை முடியுது. ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்க. இஃப் A is concurrent to 2 mod 5 அந்த A ஸ்கொயர் நாவா இருக்கும் அப்படின்னா அது 2 ஸ்கொயர்னு வந்து நிற்கும். அப்போ 4னு வந்து நிற்கும். இது 5 ஃபேக்டோரியல் 6 minus 1 ஃபேக்டோரியல் கான்கரண்ட் மாடுலோ 6 நாவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னன்னா P is a prime அந்த P minus 1 கான்கரண்ட் minus 1 mod P. ஓகே, அப்போ 6 minus 1 ஃபேக்டோரியல் கான்கரண்ட் டு மாடு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 6க்கு கேட்டிருக்காங்க. அப்போ அது வில்சன் யூஸ் பண்ண முடியாது. இந்த பிரைமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாட் அ பிரைம், அதனால வில்சன் நாட் அப்ளிகபிள், இது வராது. நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் பிட்வீன் 1 and 20 கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் பிட்வீன் 1 and 20 எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இஃப் n equal to p cube minus q square இருந்தால் தென் டிவைசஸ் ஆஃப் அப்போ 3 plus 1 into 2 plus 1 பிரைம் பவராக வந்துடுச்சு. அப்போனா 4 into 3 அப்போ 12 வரும். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் எது இருக்கும், இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 4 தான். நெக்ஸ்ட் ஆயிலர் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு பை ஆஃப் 15 ஈக்குவல் டு 4 3 into 5 ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. 15 times 1 minus 1 by 3 1 minus 1 by 5 நான் பை ஆஃப் 15 தானே. ஸோ அப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு 8 கிடைச்சிரும். அடுத்து பீஸ் ஆஃப் பிரைம் இருந்தால் பி ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்கும், ஸோ பி ஸ்கொயர் இன்ட்டு 1 minus 1 by p அப்படி போட போகிறீங்க. ஸோ அப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு 1 minus p minus 1 by p. அப்போ இது வந்து p into p minus 1. ஸோ வேல்யூ வந்து p into p minus 1 ஆர் p ஸ்கொயர் minus p ன்றது கரெக்ட். அடுத்து 17 கான்கரண்ட் டு என்ன மாடு 5 வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 5s are 15 ரிமைண்டர் 2 அப்போ 2 மாடு 5 போட்டுக்கலாம். அப்போ வந்து 2. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து லெஜெண்டர் ஃபார்முலா இது நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபெர்மாட் வில்சன் தியரம் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். இது வந்து ஃபெர்மாட் தியரம் A power P minus 1 கான்கரண்ட் 1 mod P இதுதான். அதாவது 3 power 6 7ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 7ஆல் 3 power 6 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்னன்னு கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ ப்ரைம் அப்போ A power P minus 1 கான்கரண்ட் 1 mod P. ஓகே, ஏவோட வேல்யூ 3 power P minus 1 6 கான்கரண்ட் 1 mod 7. அப்போ ரிமைண்டர் பாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட். இது வில்சன்ஸ் தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க, MCQs வாங்கி படிங்க. ஓகே, உங்களுக்கு MCQs டெஸ்ட் பேட்ச் வேணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் 9384 686847. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.